எந்த விதத்திலும் கொள்கைகளை பற்றி கவலைப்படாத, ஊழல் செய்வதையே முழு நேர தொழிலாக வைத்திருக்கின்ற, அதிலும் ஊழலை சட்டபூர்வமாக செய்கின்ற, மிக சமீபத்திலே வெளிவந்திருக்கின்ற தேர்தல் பிரமாண பத்திர ஊழல் ஆகட்டும், அல்லது சிஏஜி அறிக்கை சொல்லி இருக்கின்ற அந்த ஊழல் ஆகட்டும், சட்டபூர்வமாக வங்கிகளிலே பணத்தை போடுகின்றது ஊழல் மூலமாக எப்படி என்பதை உலகிற்கே நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற பாஜக கட்சியினுடைய அந்த அணியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த அணியிலே பெரிதாக சொல்லிக் கொள்வதற்கு யாரும் கிடையாது என்றாலும் அதை அவர்கள் அணி என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அந்த அணிக்கான பிரச்சாரமாக குறிப்பாக தென்சென்னை தொகுதியிலே இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ என்று தானாக சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஒன்றிய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டி இருக்கின்றார். நான் அவருக்கு ஒன்றை பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். நீங்கள் ரோட் ஷோ 7 முறை 70 முறை 700 முறை 7000 முறை கூட நடத்தி கொள்ளலாம். ஆனால் ரியல் டைம் ஆக்ஷன் ஹீரோ எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி தான். ஏனென்றால் களத்திலே ஆட்சியிலே இருக்கின்ற காலத்தில் மட்டுமல்ல, இல்லாத காலத்திலும் கூட நாம் 2011 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தில் உடன் கொரோனாவை சந்திக்கின்றோம். மக்கள் அனைவரும் கதவுகளை சாத்திக் கொண்டு இருக்க வேண்டிய சூழல். வெளியே வராதீர்கள், தனித்தனியாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் உறவாட வேண்டாம், கைகுலுக்க வேண்டாம் எல்லாம் அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எங்களுடைய கழக தலைவர் தளபதி ஒன்றிணைவோம் வா என்று துணிச்சலாக கழக உடன்பிறப்புகளை ஒன்று திரட்டி மக்களுக்கு அவர்கள் இருந்த இடத்திலேயே சென்று அவர்களுக்கான மருத்துவ உதவியாகட்டும் அல்லது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை ஆகட்டும் முன்னெடுத்து செய்த அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். உலகத்தையே அச்சுறுத்திய அந்த கொரோனா காலகட்டத்தின் அந்த 2வது பகுதியிலே தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுதும் சிறிதும் மனம் தளராமல் எந்த முதலமைச்சரும் செய்திராத காரியமாக முழு கவச உடை அணிந்து, தடுப்பு கவச உடை அணிந்து கொரோனா நோயாளிகளை சென்று சந்தித்த முதலமைச்சரும் அவர்தான். அப்படி ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி இல்லாத பொழுதும் சரி நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தந்திருக்கின்ற திட்டங்களின் பலத்துடனும் உங்கள் பிரச்சனைகள் குறித்து உங்களின் குரலாக பாராளுமன்றத்திலே உங்கள் பிரதிநிதியாக நான் முன்வைத்து பேசி இருக்கின்ற அந்த விஷயங்களை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையிலும் 2ஆம் முறையாக உங்கள் முன்பாக களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும், என்னென்ன திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கின்றார். ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் குடும்ப தலைவிகளுக்கு என்று கேஸ் அடுப்பு முதலாக வழங்க வேண்டும் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்த பொழுதுதான் இலவசம் என்று ஒன்றை எல்லோரும் முன்வைத்தார்கள். எதுவுமே இலவசம் கிடையாது, ஃப்ரீபீஸ் கிடையாது. திமுக கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை சமூக நீதிதான். ஏன் கேஸ் அடுப்பு என்கின்ற ஒன்றை தலைவர் கலைஞர் முன்னெடுத்தார் என்றால், அது என்ன மேல்தட்டு பணக்கார வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் உடனடியாக அரை மணி நேரத்திலே கேஸ் அடுப்பிலே சமையல் செய்துவிட்டு அவர்கள் வரவேற்பறையிலே வந்து ஓய்வாக அமர முடிகிறது என்றால், அந்த வசதி அதற்கான வாய்ப்பு ஏன் நம்மை போல ஏழை எளியவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்க கூடாது என்று நினைத்து அவர் கொண்டு வந்ததுதான் அந்த கேஸ் அடுப்பு வழங்குகின்ற திட்டம். அந்த சமயத்திலே அதிகாரிகள் அவரிடத்திலே கேட்டார்களாம், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கேஸ் அடுப்புல 2 பர்னர் இருக்கும். அதிகாரிகள் அவரிடத்திலே சொல்கிறார்கள், ஐயா 2 பர்னருக்கு பதில் 1 பர்னர் வச்சு அடுப்பு கொடுத்தா விலை ரொம்ப குறையும், கூடுதலான பெண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், அந்த வகையில 1 பர்னர் வச்சு கேஸ் அடுப்பை நம்ம கொடுக்கலாம்னு சொல்றாங்க. தலைவர் கலைஞர் சொல்கிறார், ஏன் எங்களுடைய உறவினர்களான என்னுடைய ரத்த சொந்தங்களான ஒடுக்கப்பட்ட அந்த பெண்கள் ஒரு அடுப்பில் சோறு ஒரு அடுப்பில் குழம்பு வைத்து அரை மணி நேரத்திலே சமையலை முடித்து விட்டு காலார வாசற்படியிலே உட்கார வேண்டும் என்றுதானே நான் கேஸ் அடுப்பு தருகின்றேன். ஆகவே கண்டிப்பாக 2 பர்னர் வைத்த கேஸ் அடுப்பு தான் கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.